சிவன் கோயிலுக்கு வந்துருக்கீங்களோ அவ்வளவு புண்ணியம் செய்தவர்கள். அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. நான் சொல்றதை கேளுங்க. இறைவனுடைய திருமந்திரத்தை திரும்ப சொல்லுங்க. சிவாய நமன் எழுதுங்க. நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான் அன்னை வயிற்றில் பிறந்த உள்ளை போம் போகாத்துயரம் போம் நல்ல குணமதிக வாமருணி பிரபோ கணபதி. சிறப்பாக இந்த திருவிழா அழைக்கப்படுகிறது. உடல் சூடு, வயிற்றுக்குள் மூலிகை சாறு, திருவிழா கொடிச்சாறு எம்பெருமானாருக்கும் திரு நெருஞ்சி முள் கொடி என்று சொல்லக்கூடிய சிறு நெருஞ்சி முள் மூலிகை சாறு இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சிறந்த மூலிகையாக கருதப்படுகின்றது. அடுத்ததாக தொடர் மூலிகை சாறு அபிஷேகத்தில் விடுதலை கொடி என்று சொல்லக்கூடிய சிறந்த நிவாரண மருந்தாக இந்த மூலிகை விளங்குகின்றது. அரசலாங்கண்ணி கொடி உடல் ஏற்படக்கூடிய அதிமதுரம் என்று சொல்லக்கூடிய சிறந்த மூலிகை பொடி, சளி, இருமல், இறைப்பு, சைனஸ், தொண்டை அபிஷேகம். அதைத் தொடர்ந்து திரு நெருஞ்சி முள் கொடி அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. பித்தப்பை கல் கொடி நந்தீஸ்வரருக்கும் சிவபெருமானாருக்கும் இப்பொழுது பல வகையான மூலிகை சாறு அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. தொடர்ந்து பூனைக்காலி விதை பொடி மூலிகை சாறு அபிஷேகம். உடல் சக்திக்கும் உடல் வலிமைக்கும் ஏற்றது இந்த மூலிகை சாறு. தான் தோன்றிக்காய் பெருமானாருக்கும் நந்தீஸ்வரருக்கும் சிறப்பான முறையிலே மூலிகை சாறு அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. மலச்சிக்கல், உஷ்ணத்தை நீக்கக்கூடிய தான் தோன்றிக்காய் மூலிகை சாறு அபிஷேகம். அதைத் தொடர்ந்து நீரிழிவு நோய்க்கு சிறந்த மருந்தான நாவல் கொட்டை பொடி அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. இரத்த விருத்திக்கும் சிறந்த மூலிகை. இவற்றை எல்லாம் நாம் பயன்படுத்த வேண்டும். நம் முழங்கு என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை சாறு உடல் சூட்டை நீக்கி, உடல் நஞ்சை நீக்கி, புத்துணர்வை அளிக்கக்கூடிய. அடுத்ததாக காய்கள் மூலிகையில் முதலாவதாக கடுக்காய் பொடி மூலிகை அபிஷேகம். உடல் வெப்பத்தை தீர்க்கக்கூடியது. சிறந்த முறையில் மூலிகை. தொடர்ந்து வெண்தாமரை பூப்பொடி அபிஷேகம். தொடர்ந்து வெண்தாமரை பூப்பொடி மூலிகை சாறு அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது. இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும் வெண்தாமரை பூப்பொடி மூலிகை சாறு அபிஷேகம். நமது சிவாலயத்திலே சிறப்பான முறையிலே இப்பொழுது பல வகையான மூலிகை சாறு அபிஷேக பிரதோஷத்தில் பிரம்மாண்டமாக நடைபெறும் இந்த அபிஷேகத்தை கண்டு எம்பெருமான் திருவள்ளுவர் பெற அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்ந்து கருஞ்சீரகப்பொடி அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. எம்பெருமானாருக்கும் நந்தீஸ்வரருக்கும் கரும் சீரக பொடி அபிஷேகம். உடல் புழு, நஞ்சு, தோல் நோய் போன்றவற்றை தீர்க்கக்கூடியது. யானை நெருஞ்சி முள் பொடி அபிஷேகம். மிகவும் அரியதான இந்த மூலிகை சாறு வெண்புள்ளி, பல்லடைப்பு போன்றவற்றிற்கு சிறந்த மூலிகை சாறு. அடுத்த மூலிகை சாறாக பூமி சர்க்கரை கிழங்கு என்று சொல்லக்கூடிய மூலிகை சாறு அபிஷேகம். ஆண்களின் சக்திக்கும் மூன்று வழி சம்பந்தமான நோய்களையும் தீர்க்கக்கூடியது. அதையடுத்து வாத நாராயணன் என்று சொல்லக்கூடிய சித்த மூலிகை பொடி சாறு அபிஷேகம். வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது. மூட்டு வலி, கை கால் வலி, தேக உஷ்ணத்தை சரி செய்யக்கூடிய மூலிகை சாறு.
ரோஜா இதழ் பொடி மூலிகை சார் அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. உடல் உஷ்ணத்தை தீர்க்கக்கூடியது, நெஞ்சு வலி, வயிற்று புண் இவைகளுக்கு சிறந்த மருந்து ரோஜா இதழ் பொடி மூலிகை சார் அபிஷேகம். முசுமுசுக்கை பொடி சார் அபிஷேகம். சிவபெருமானருக்கும் நந்தீஸ்வரருக்கும் பல வகையான மூலிகை சார் அபிஷேகத்தில் இறைப்பு, ஜலதோஷம், நெஞ்சுவலி, தொடர் இருமல் போன்றவற்றிற்கு முசுமுசுக்கை பொடி சார் அபிஷேகம் நல்ல பலனை தரும். அடுத்த மூலிகை சாறு நெல்லிக்காய், வைட்டமின் சி அதிகம் கொண்டது. பித்தம், மலச்சிக்கல், நீரிழிவு, அல்சர், உடல் சூடு இவைகளுக்கு சிறந்த மருந்து. முடக்கத்தான் பொடி என்று சொல்லக்கூடிய சிறந்த மூலிகை பொடி சார் அபிஷேகம். கை கால் வலி, மூட்டு வலி, வாதம் இவைகளுக்கு சிறந்த மருந்து. தொடர்ந்து சுவாமிக்கு 108 வகையான மூலிகை சாறு மற்றும் அபிஷேக திரவியங்கள் நடைபெற்று வருகின்றன. வெள்ளருக்கு பொடி சாறு அபிஷேகம். இரத்த சுத்தி, வெள்ளைப்படுதல், அடிவயிறு வலி, சொறி, சிரங்கு மற்றும் விஷக்கடிகளுக்கு சிறந்த மூலிகை வெள்ளருக்கு பொடி மூலிகை சாறு அபிஷேகம். வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி சாறு அபிஷேகம். காமாலை, கண்ணோய் மற்றும் முடி வளர்ச்சிக்கு உகந்தது வெள்ளை கரிசலாங்கண்ணி மூலிகை சாறு அபிஷேகம். மணத்தக்காளி மூலிகை சாறு அபிஷேகம். வயிற்று புண்கள், ஈரல் மற்றும் வாயு கோளாறுக்கு சிறந்த மருந்து மணத்தக்காளி பொடி சாறு அபிஷேகம். மருதாணி பொடி அபிஷேகம். சரும புத்துணர்வு, தேக சுத்தி, உடல் சூட்டை தணிக்கக்கூடியது. தொடர்ந்து தூதுவளை பொடி அபிஷேகம். சளி, இருமல், கோழை, பசியின்மை போன்ற பிரச்சனையை சரி செய்யக்கூடிய, வெப்பத்தை தரக்கூடிய தூதுவளை பொடி அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. அதைத் தொடர்ந்து மருதம் பொடி சாறு அபிஷேகம். நீரிழிவு, இரத்த கொதிப்பு, இருதய பிரச்சனைக்கு சிறந்தது மருதம் பொடி மூலிகை சாறு அபிஷேகம். தொடர்ந்து சிவபெருமானாருக்கும் நந்தீஸ்வரருக்கும் 108 வகையான மூலிகை சாறு அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. திரிகடுகு சூரணம் என்று சொல்லக்கூடிய சிறப்பு மூலிகை சாறு அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. திப்பிலி பொடி மூலிகை சாறு அபிஷேகம். இருமல், இறைப்பு, கோழை, சுரம் போன்றவற்றிற்கு சிறந்த நிவாரணியாக பயன்படக்கூடிய திப்பிலி பொடி சாறு அபிஷேகம். அரிய மூலிகையான விஷ்ணு கிரந்தி பொடி என்று சொல்லக்கூடிய மூலிகை சாறு அபிஷேகம். சிறந்த மூலிகை வெந்தய பொடி மூலிகை சாறு அபிஷேகம். அதைத் தொடர்ந்து மூக்கரட்டை பொடி என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை. சிறுநீர் பெருக்கி, நீர் வீக்கம், மலட்டுத்தன்மை ஆகியவற்றை தீர்க்கக்கூடிய சிறந்த மூலிகை. அதைத் தொடர்ந்து கீழா நெல்லி பொடி மூலிகை சாறு அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. மஞ்சள் காமாலை, அஜீரண கோளாறுகள், ஈரல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சிறந்த மூலிகை சாறு கீழா நெல்லி பொடிச்சாறு. கற்றாழை பொடிச்சாறு அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. உடல் குளிர்ச்சி, முக அழகு, சரும தேகம், மினுமினுப்பு போன்றவற்றுக்கு சிறந்த மூலிகையாக பயன்படுகின்றது. மூலிகை எல்லாம் அபிஷேகம் செய்யும். அதான் இது சிறப்பான மகா சனிப்பிரதோஷன்றது. இந்த மூலிகை காட்டு நம்ம மேல் பட்டால் கூட நம்ம உள்ளே இருக்கக்கூடிய பிணிகள் நம்மை விட்டு அகலும். தொடர்ந்து
செம்பருத்தி பூ பொடி இலைச்சாறு அபிஷேகம். மாதவிடாய் கோளாறு, இருதய பிரச்சனை, இரத்த கொதிப்பு ஆகியவற்றை சரி செய்யக்கூடியது செம்பருத்தி பூ பொடிச்சாறு அபிஷேகம். மாவிலை பொடி அபிஷேகம். நீரிழிவு நோய், பல வகையான ஜலதோஷங்கள், தலைக்கணம் போன்றவற்றை தீர்க்கக்கூடிய சிறந்த மூலிகையாக பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்ததாக விசேஷ மூலிகையும் வள்ளல் பெருமானார் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட மூலிகையுமான வல்லாரை பொடி என்று சொல்லக்கூடிய ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய மூலிகை சாறு, உடல் மற்றும் நரம்பு தளர்ச்சிக்கு சரி செய்யக்கூடிய சிறந்த மூலிகை வல்லாரை பொடி மூலிகை சாறு அபிஷேகம். ஆலம் விதை பொடி அபிஷேகம். சர்க்கரை வியாதி, உடல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை சரி செய்யக்கூடியது ஆலம் விதை பொடி சாறு அபிஷேகம். சீந்தல் பொடி அபிஷேகம். இந்த மூலிகையானது நீரிழிவு, வயிற்று உபூசம், செரிமானமின்மை, இழைப்பு போன்றதற்கு சிறந்த மூலிகை சீந்தலை பொடி சாறு அபிஷேகம். தொடர்ந்து சுவாமிக்கு 108 வகையான மூலிகை சாறு அபிஷேகங்கள் இங்கே நடைபெற்று வருகின்றன. அற்புதமான காட்சி. அடியார்கள் எல்லாம் இங்கே வந்து இதை கண்டு உடல் நலமும் உல நலமும் பெற்று எம்பெருமான் திருவருள் பெற அன்புடன் அழைக்கின்றோம். தொட்டாச்சினிங்கி பொடிச்சாறு அபிஷேகம். மூலம் மற்றும் வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சிறந்த மூலிகை மருந்து வாழைத்தண்டு பொடி மூலிகை சாறு அபிஷேகம். சிறுநீரக கோளாறு மற்றும் கல்லடைப்பு ஆகியவற்றிற்கு சிறந்த மருந்து. தலைவலி, வீக்கம், சைனஸ் பிரச்சனைகளுக்கு சிறந்தது நொச்சி இலை பொடிச்சாறு அபிஷேகம். பொன்னாங்கண்ணி பொடி அபிஷேகம். உடல் சூடு மற்றும் கண் நோய்க்கு சிறந்த மூலிகை சாறு. அதிகப்படியான விட்டமின் சி நிறைந்த பொன்னாங்கண்ணி மூலிகை சாறு அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. மாசேவினையும் மாலை ஒசுல் வண்டுரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை நயனியலே சிவ சிவ என்கிலர் தீவினையாளர் சிவ சிவ என்றிட தீவினை மாளும் சிவ சிவ என்றிட தேவரும் மாவார் சிவ சிவ என்றிட சிவகதிதானே. தொடர்ந்து நமது சிவாலயத்திலே 108 வகையான மூலிகை சாறு அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. சிறுகண் பீழை என்று சொல்லக்கூடிய மூலிகை சாறு அபிஷேகம். சிறுநீரகத்தை சம்பந்தமான நோய்களை சரி செய்யக்கூடியது. தும்பை பொடிச்சாறு அபிஷேகம். இருமலை தீர்க்கக்கூடியதாகவும் மலமிளக்கியாகவும் மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சிறந்த மூலிகை தும்பை பொடி சாறு அபிஷேகம். சுக்கு பொடி அபிஷேகம். அஜீரணம், நெஞ்செரிச்சல் இவைகளுக்கு சிறந்த மருந்து சுக்கு பொடி அபிஷேகம். அத்தி விதை பொடி அபிஷேகம். ஆண்களுக்கு விசேஷத்தன்மையும் மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகளையும் பெண்களுடைய பிரச்சனைகளையும் உடல் பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது. காது விருத்தி பொடி என்று சொல்லக்கூடிய கீழம்பூ பொடி மூலிகை சாறு அபிஷேகம். உடலை வெண்மையாக்குவதற்கும் உடல் துர்நாற்றத்தை நீக்குவதற்கும் தேமல் இவைகளுக்கு சிறந்த நிவாரண மருந்தாக இந்த மூலிகை சாறு பயன்படுகின்றது. நன்னாரி பொடி மூலிகை சாறு அபிஷேகம். உடல் குளிர்ச்சி தரும் மூலிகை நன்னாரி பொடி. நிலவாகை என்று சொல்லக்கூடிய மூலிகை சாறு அபிஷேகம். தொடர்ந்து லவங்கப்பட்டை பொடி மூலிகை சாறு அபிஷேகம். தொண்டை சதை வளர்ச்சி, நெஞ்சிச்சளி, ஈரம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஏற்றது. லவங்க பொட்டி சாறு மூலிகை சாறு அபிஷேகம்.
நந்தீஸ்வரருக்கும் சிவபெருமானாருக்கும் தொடர்ந்து 108 வகையான மூலிகை சாறு அபிஷேகம் நடைபெற உள்ளது. இன்று புழு ஆகியவற்றை போக்கும் குடும்ப பிரச்சனையை போக்கக்கூடிய அற்புதமான சிறந்த மூலிகை வேப்பம்பூப்படி மூலிகை சாறு அபிஷேகம். அதைத் தொடர்ந்து சிறியா நங்கை என்று அழைக்கக்கூடிய தோலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பூச்சி வண்டு கடியினால் ஏற்படக்கூடிய அலர்ஜிகள், இவற்றிற்கு சிறந்த மூலிகை மருந்து சிறியா நங்கை பொடி. உடம்பு பலம் போன்றவற்றிற்கு சிறந்த மூலிகை சாறு அருகம்புல் பொடி சாறு. இந்த அருகம்புல் மூலிகை சாறானது சர்வ ரோக நிவாரணி என்று அழைப்பார்கள். எல்லா விதமான நோய்களுக்கும் சிறந்த மருந்தாக இந்த அருகம்புல் மூலிகை சாறு பயன்படுகிறது. வாதம், பித்தம், விஷக்கடி போன்ற பிரச்சனைகளை சரி செய்யும். நீர்மொழி விதி சிறப்பான மூலிகையில் இப்போது நீர்மொழி விதை பொடித்தால் அபிஷேகம். ஆண்கள் பலம் போன்ற சக்தியை தரக்கூடியது நீர்மொழி. பார்வதி ரவ்வாறு மலைத்தொடரும் அருகாமையில் உள்ளன. அபிஷேக திரவியங்கள் நடைபெற உள்ளன. கணபதே 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 மூலிகை சாறு அபிஷேகமும் தற்பொழுது மஞ்சள் தூள் அபிஷேகம் நடைபெற்று வருகின்றன. இந்த சனி மகா பிரதோஷத்தில் வழிபாடு செய்தால் 1000 மடங்கு பலன் கிடைக்கும் என்று முன்னோர்கள் கூறியிருக்கின்றார்கள். நாம் மனிதராக பிறந்த பயன் எம்பெருமானை வழிபடுவது மட்டுமே என்று அருளாளர்கள் கூறுகின்றார்கள். அத்தகைய சிறந்த நாள். உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் சுவாமிகிட்ட விண்ணப்பம் வைங்க. எல்லா பிரார்த்தனைகளையும் உங்களுடைய சிவாய நமேன 5 புகழியற்கோங்கல் போற்றி ஆழிமிசை கல்விதப்பில் அனைத்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி போற்றி. நந்தீஸ்வரருக்கும் சிவபெருமானாருக்கும் இப்பொழுது கடலை மாவு அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. கடலை மாவு அபிஷேகம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, இமை வைத்த திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தர செய்த நால்வர் பொத்தாயும் உயிர் துணையே. ஐந்து முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சே எனவே தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கும் 2 காலும் தோன்றும் முருகா என்று ஒரு வாரம் நம பார்வதி பதையே. கோட்டத்திலே குங்கும அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. மஞ்சள் அபிஷேகத்தை தொடர்ந்து இப்போது குங்கும அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. திருச்சிற்றம்பலம். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து முருகும் செயல் தங்குணர்வென்றருள்வாய். புருகுங்கவரும் புவியும் பலவும் குருகுங்குவயன் குணவஞ்சரமே.
ஆதாரம் ஏன் அருளை பெறவே நீதான் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்று என்னை நினது அருப்புகளை நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தும் அருட்சோதி செலுத்திடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீ, தப்பேது நான் செய்யணும் நீ, பொறுத்தல் வேண்டும் தலைவா நினை பிரியாத நிலையும் வேண்டுவனே. தலைவா நினை பிரியாத நிலையும் வேண்டுவனே. அரிசி மாவு அபிஷேக கொடி நிகழ்வு சிறப்பான முறையிலே மகா சனி பிரதோஷ வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. நந்தீஸ்வரருக்கு நடைபெறக்கூடிய இந்த அம்பார்கள் அதுபோல் இப்பொழுது நந்தீஸ்வரருக்கும் சிவபெருமானருக்கும் வாழைப்பழ அபிஷேகம் வாழைப்பழ அபிஷேகம் முதல் நடக்கும். ஒவ்வொரு மாசமும் மார்கழி மாதத்துல ஆருத்ரா நேரத்துலதான் சுவாமி வெளியே வருவார் சிதம்பரத்துல. இப்ப பாத்தீங்கன்னா டன்னு கணக்குல பழம் அபிஷேகம், பூவும் டன்னு கணக்குல இருக்கும். அந்த மாதிரி நமது ஊர்லயே இங்க இருக்கக்கூடிய சிவாலயத்திலே நாம எல்லாம் அந்த காட்சியை கைலாயத்தில் எப்படி இருக்குமோ அது மாதிரிலாம் நம்ம பார்க்கிறோம். சுவாமிக்கு பல வகையான அபிஷேகங்களை செய்து பார்க்கிறோம். முக்கணிகளிலே மா கற்பூரவள்ளி வாழைப்பழ அபிஷேகத்தை தொடர்ந்து பச்சை வாழைப்பழ அபிஷேகம், அதைத் தொடர்ந்து முலாம்பழம். கொஞ்சம் தள்ளி நின்னுங்க. ரொம்ப அற்புதமான ஒரு பழம். வயிறு சம்பந்தமான பிரச்சனை, உடல் சூட்டை தவிர்க்கும், உடல் மினுமினுப்பு தரும். அது மட்டும் இல்லாம கேன்சர் போன்ற பல வகையான கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை இந்த முலாம்பழ அபிஷேகத்திற்கு உண்டு. தொடர்ந்து சுவாமிக்கும் எம்பெருமானாருக்கும் முலாம்பழ சார் அபிஷேகம். புனித நந்தீஸ்வரர் வருகின்றது. தொடர்ந்து நந்தீஸ்வரருக்கும் சிவபெருமானாருக்கும் ஆப்பிள் பழ அபிஷேகம். விளாம்பழ அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. அதைத் தொடர்ந்து கருப்பு திராட்சை. அடுத்ததாக முக்கணிகளில் முதல் கனியான மாம்பழச்சாறு அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. கொய்யா, நம் தமிழ்நாட்டின் ஆப்பிள் என்று அழைக்கக்கூடிய கொய்யா பழச்சாறு அபிஷேகம். நந்தீஸ்வரருக்கும் சிவபெருமானாருக்கும் இப்பொழுது பல வகையான பழ அபிஷேகங்களிலே இப்பொழுது சப்போட்டா பழச்சாறு அபிஷேகம் நடைபெறுகிறது. தேக அபிவிருத்தியும் தரக்கூடிய செவ்வாழை பழ அபிஷேகம், சந்தான பாக்கியத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு திராட்சை பழத்தை தொடர்ந்து பைனாப்பிள் என்று சொல்லக்கூடிய அன்னாச்சி பழச்சாறு. இதெல்லாம் குழந்தைக்கு நிறைய கொடுக்கணும். இந்த அன்னாச்சி பழம்லாம் குழந்தை கொடுத்தீங்கன்னா வயிற்றுல இருக்க பூச்சி புழு எல்லாம் வெளியே வந்துடும், பசி நிறைய எடுக்கும். சரியா? மழை பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையெல்லாம் யாரை நினைக்கிறே. தொடர்ந்து தர்பூசணி பழச்சாறு அபிஷேகம். கோடை காலத்திற்கு ஏற்ற சிறந்த பழம். அதிகபட்ச தர்பூசணி கல்லாக்கும் கற்றவர்க்கும் கழிப்பரும் கழிப்பு காண
கண்டவர்க்கும் கண்ணழைக்கும் கண்ணே வல்லார்க்கும் வருகின்றது. இலங்கை பல அபிஷேகத்தை தொடர்ந்து சாத்துக்குடி பழச்சார அபிஷேகம் ரொம்ப விசேஷமானது. இந்த சாத்துக்குடி ரொம்ப குறைந்த விலையில கிடைக்கும். உடல் சோர்வை நீக்கக்கூடியது. நமக்கெல்லாம் ஜுரம் வந்துச்சு, டைபாய்டு வருது, இல்ல காய்ச்சல் வருதுன்னா சீக்கிரம் ரெக்கவர், சீக்கிரம் பட்டர் ஃப்ரூட் என்று சொல்லக்கூடிய வெண்ணெய் பழச்சார அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. வெண்ணெய் பழச்சார அபிஷேகம் கிட்டத்தட்ட 54 வகையான பழச்சாறுகள் அபிஷேகம் இங்கே எம்பெருமானாருக்கும் சிவபெருமானாருக்கும் செய்யப்படுகின்றது. இதெல்லாம் உங்களுக்கு பிரசாதமா வழங்கப்படும். கடைசியில இது எல்லாத்தையும் சேர்த்து வெளியில பிரசாதமா வழங்கப்படும். தவறாம இதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. நீங்க எல்லாம் இதெல்லாம் பெற்று செல்லலாம். தொடர்ந்து நிறைந்தது, உயிர் சத்து நிரம்பியது, வறட்சியை போக்கக்கூடியது, சர்க்கரை சக்தி, இயற்கையான சர்க்கரை சக்தி, உடனடியான எனர்ஜிக்கு ஏற்ற ஒரு சக்தி. ஆரஞ்சு பழ அபிஷேகம் கொஞ்சம் முன்னர் காட்டியார்கள். உண்மையான உயிர் சத்து நிரம்பியது சப்போட்டா. வயிற்றில் ஏற்படக்கூடிய அதிகமான இரும்பு சத்துக்களில் கொண்டது சப்போட்டா. அதிகப்படியான ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய இரும்பு சத்து நிரம்பியது. தொடர்ந்த நந்தீஸ்வரருக்கும் சிவபெருமானுக்கும் பேரிச்சப்பட சாத அபிஷேகம் சேவிக்கப்படுகிறது. நீல நினைந்தடியே, நீல நினைந்தடியே, பூனை நித்தமும் கை தொழுவேன். நீல நினைந்தடியே துண்டையோர் சில அபிஷேகம் சிவபெருமானாருக்கும் கிவி பழச்சாறு அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. தொடர்ந்து அடுத்ததாக அத்திப்பழ சாறு சிவபெருமானாருக்கும் மகா பிரம்மாண்டமான முறையில் சனி மகா பிரதோஷ விழா நமது சிவாலயத்திலே கம்பளி குப்பத்திலே எழுந்து அருள்பாலிக்கும் நந்தீஸ்வரருக்கும் பல போற்றாயின பாரு விரட்டான துறை அம்மாவே, விரட்டான துறை அம்மாவே. எம்பெருமானாருக்கு இப்பொழுது நந்தீஸ்வரருக்கும் சிவபெருமானாருக்கும் இப்பொழுது நாட்டு சக்கரை அபிஷேகம். தொடர்ந்து உலர்பழ அபிஷேகம் நடைபெற்று வருகின்றன. ட்ரை ஃப்ரூட் என்று அழைக்கக்கூடிய உலர்பழச்சாறு அபிஷேகம். பணிந்தாரண பாவங்கள் பாற்றவல்லே படுவெண் தலையில் பலி கொண்டுடல் மேல் துணிந்தே உமக்காட்செய்து வாழலுற்றார் பெற்றமே சுகந்தியே சுற்றம் வெண்களை கொண்டு அணிந்தே அடிகே அதிகே கேட்டில விரட்டான துறை அம்மா. நாட்டு சர்க்கரை தொடர்ந்து வெள்ளம் சிறந்த ஒரு பானமாக கருதப்படக்கூடிய குல்கந்து அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. தொடர்ந்து அதை தொடர்ந்து கருப்பு திராட்சை, உலர் திராட்சை பழ அபிஷேகம். காத்தோடு தூடி முடக்கியிட புனலால் அதிகை வருகின்றது. தொடர்ந்து நந்தீஸ்வரருக்கும் சிவபெருமானாருக்கும் வால்நெட்டு என்று சொல்லக்கூடிய உலர் பழ அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. வால்நெட்டு அபிஷேகம். தொடர்ந்து நந்தீஸ்வரருக்கும்
சிவபெருமானாருக்கும் பாதம் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். பெருமான் நம்ம கருணை விஸ்தா உயர்ந்தனை வாழ்க்கையும் பொருளை காண கருப்பு உலர் திராட்சையும் பழங்கள் கையில இருந்து எடுத்துட்டு வரணும். உங்க வீட்டுல எல்லாம் வற்றாத மாடு இருந்துச்சுன்னா பசும்பால் எடுத்துட்டு வாங்க, தயிர் எடுத்துட்டு வாங்க, மஞ்சள் இருந்துச்சுன்னா மஞ்சள் வாங்கிட்டு வாங்க. ஒவ்வொருத்துக்கும் ஒரு பலன். தேனி யாரெல்லாம் சுவாமி கிட்ட வாங்கி கூட வெறுங்கையோட வரக்கூடாது. எல்லாரும் என்ன பண்ணணும், கொஞ்ச நாச்சும் அபிஷேக பொருட்களை எடுத்துட்டு வந்துடணும். அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தான் நலன். நம்ம எல்லாரும் சுவாமி கிட்ட வேண்டுதலோட தானே வரோம், நமக்கு தானே காரியம் ஆகணும். அப்ப என்ன நம்ம சிவன் கோயிலுக்கு வருவோம். அதனால நம்ம எல்லாம் புள்ளியம் செஞ்சிருக்கோம், இங்க வந்திருக்கோம். அதனால இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தணும். இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். சொல்லக்கூடிய நாமாவளியை திரும்ப சொன்னா போதும், உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். பயன்படுத்தினா அது நம்ம அக்கௌண்ட்ல புண்ணியமா வருமா? என்ன வரும்? யாரெல்லாம் வசதி படுத்திருக்கீங்களோ அவங்க எல்லாம் சுவாமிக்கு ஒருவேளை அபிஷேகம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த காசு நமக்கும் நம் தலைமுறைக்கும் புண்ணியமாக வந்து கூறுகிறார்கள். தொடர்ந்து சிவபெருமானுக்கும் நந்தீஸ்வரருக்கும் இப்பொழுது பாலாபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. நான் சொல்ற பாடலை திரும்ப சொல்லுங்க. ஓம் நமச்சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நம ஓம் பவாய குணசம்பவாய சிவதாண்டவாய நம ஓம். முதல்ல நம்ம சிவாலயத்துக்கு வந்தா நந்தியம் பெருமான் தன்னை நாள்தோறும் வணங்குவோர்க்கு முந்தியில் ஞானம் சேரும் புலிவுரு செல்வம் கூடும் சிந்தையில் போகம் கிட்டும் இணையிலா வாழ்வுதானே. மாதிரி நந்தீஸ்வரர் வழிபட்டா நீங்க உங்க கண்களால அந்த அபிஷேகத்தை பாருங்க. நான் பாடுறத செவியால கேளுங்க, வாயால திரும்ப சொல்லுங்க. இதுக்கு பேரு பூஜைன்னு பேரு. சுவாமிக்கு அபிஷேகம் பண்றது மட்டும் பூஜை கிடையாது. சுவாமி என்ன பண்ணோம்? பார்ப்பதும் பூஜை தான், கேட்பதும் பூஜை தான், வாயால சொல்வதும் பூஜை தான். நீங்க எல்லாரும் சிவ சிந்தையா இருந்தா அதுவே பெரும் பூஜை தான். நான் தொலைவில் இருக்கேன், எனக்கு சாமி தெரியல, பூஜை பண்ணலையா அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். வாயால இறைவனை சொல்வதும் பூஜை தான், இறைவன் புகழை காதால கேட்பதும் பூஜை தான். சரியா? திரும்ப சொல்வதும் பூஜை தான். அதனால நான் சொல்றத உள்வாங்குங்க, கண்ணால சுவாமியை பாருங்க. நலம் தந்து என்னை காக்கும் நந்தீஸ்வரா, சிவனாரை என்றைக்கும் சுமக்கும் நந்தி, ஜலகண்டேஸ்வரருக்கு நந்தீஸ்வரன் மனிதர்களின் துயர் போக்க வந்த நந்தி, நந்தீஸ்வர அருள் கொடுக்கும் செல்வ நந்தி, துயர் நீக்கும் நந்தி, குடம் குடமாய் அபிஷேகம் பார்த்த நந்தி, இல்லம் வருக நந்தி. அம்மனுக்கு அடியார்கள்லாம் தினமும் வரணும், இல்லைன்னா பிரதோஷத்துக்கு வந்து இங்க வழிபாடுகளை செய்ய வேண்டும். சுவாமிக்கு நந்தீஸ்வரருக்கும் தொடர்ந்து எலுமிச்சை சாறு அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. அடுத்ததாக
सर्वसुगन्धि रतन कारणलिङ्गम् मन्दिरलिङ्गम् तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् कनकमगादित चक्षुरयत्नविना तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् சுவாமிக்கு இப்பொழுது சந்தன அபிஷேகம் நந்தீஸ்வரருக்கும் சிவபெருமானாருக்கும் இப்பொழுது சந்தன அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. தத்ப்ரணமாமி சதா சிவலிங்கம் தத்ப்ரணமாமி சதா சிவலிங்கம் தத்ப்ரணமாமி சதா சிவலிங்கரையே. சுவாமிய இந்த இசையோடு இசையோடு இருக்கா இல்லையா? ஏன்னா மனம் அப்படியே அலைஞ்சிட்டே இருக்குமா. மனம் எப்படின்னா குரங்கு மாதிரியா, என்னது இங்கதான் இருக்கும் உடம்பு எல்லாருக்காக தான் நான் பேசுறேன், சரியா? அது மாதிரி பாட்டு